எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க அன்புமணி பேசுறேன். உங்க ஒவ்வொருவரையும் தனித்தனியா பார்த்து பேசணும்னு தான் ஆசை. காலகாலமா நீங்களும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல. காரணம் 50 வருஷமா மாறி மாறி திமுக, அண்ணா திமுக இந்த இரண்டு கட்சிகளும் ஆட்சி செய்து உங்களுக்கு எந்த ஒரு சிறிய நன்மையும் கிடைக்கல. அதனால எந்த வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இல்லாத ஆட்சி தொடரணுமா? இந்த கேள்வி நீங்க எல்லாம் உங்க மனசுல நீங்க கேட்டு பாருங்க. இந்த ரெண்டு கட்சியும் ஆட்சி செய்து சாராய கலாச்சாரம், இலவச கலாச்சாரம், சினிமா கலாச்சாரத்தை கொடுத்து உங்களை எந்த விதத்திலையும் முன்னேற விடல. இதற்கு ஒரு மாற்றம் வரணும். இன்னைக்கு உங்க வீட்டுல படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை கிடையாது. கடனை வாங்கி நீங்க அவங்கள படிக்க வச்சிருக்கீங்க. விவசாயிகள் கடனால தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. தொழில் வளம் கிடையாது. கல்விக்காக லட்சமா நீங்க கடனை வாங்கி செலவு பண்றீங்க. குடிநீர் கிடையாது, மின்சாரம் கிடையாது, சாலைகள் சரியில்லை, சாக்கடைகள் ஓடிட்டு இருக்கு, கொசு தொல்லை, சுற்றுச்சூழல் மாசு, போக்குவரத்து கிடையாது. எல்லாத்திலயும் லஞ்சம், ஊழல், எங்க பார்த்தாலும் சாராய கடைகள், எங்க பார்த்தாலும் லஞ்சம், எங்க பார்த்தாலும் ஊழல். பணம் இல்லாம எங்கேயாவது நீங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை நடக்குமா? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஒரு முறை சிந்தியுங்க. போதும், பொறுத்தது போதும், விழித்தெழுங்க. இதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஒரு மாற்றத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு வாங்க. இந்த மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஏதோ நான் பதவிக்கு வரணும்லாம் நான் உங்களை கேட்கல. எனக்கு பதவி ஆசை இல்ல. நான் 35 வயசுல நான் பதவிகள்லாம் நான் பார்த்துட்டேன். என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டை இந்த ரெண்டு ஊழல் கட்சியினுடைய பிடியிலிருந்து நம்ம காப்பாற்றணும். இந்த ரெண்டு கட்சியும் உங்களுக்கு அடுத்த 50 வருஷம் ஆண்டாலும் எந்த நன்மையும் கொடுக்க போறது கிடையாது. அதனால இப்பவே நல்ல ஒரு முடிவெடுத்து ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்க. முன்னேற்றத்தை நான் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் கொண்டு வருவேன். இது நான் உங்களுக்கு உணர்வுபூர்வமா நான் சொல்றேன். நீங்க எல்லோரும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அன்புமணி ஆகிய எனக்கு முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு உங்களை